இப்போது ப்ரிட்ஜஸ் ஒர்க்கில் 4வது நாள். இப்போது சேட்டன் ரிப்பனில் நேற்று ஒன்று போட்டேன். இப்போது சேட்டன் ரிப்பனில் வந்துட்டு எப்படி ரோஸ் போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு ஊசி நூல் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. நார்மல் ஊசி நூலே ஓகே தான். அதில் ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஊசியால் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கணும். அஞ்சு பக்கமும் போட்டுக்கணும். நல்லா அந்த நூல் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு பூ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே நாட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போது சாட்டின் ரிப்பனை எடுத்துட்டு ஒரு த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டோம். ஒரு த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டுக்குள்ளே விடணும். திரும்ப அந்த த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டு, திரும்ப இந்த த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டு. ஒரு த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டுக்கு கொண்டுட்டு வரணும். நீங்கள் கொண்டுட்டு வரும்போது அப்படியே பூ மாதிரி பெட்டல் மாதிரி செஞ்சுக்கிட்டே வரணும். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இதே மாதிரி நூல் எண்டு நூல் தெரியாத வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒன்று விட்டு ஒன்று சாட்டின் ரிப்பனை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ பெரிய ரோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்துட்டு நூல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு எண்டு நாட்டு போட்டுருங்க. அந்த சாட்டின் ரிப்பன் இழுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போட்டு நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு கொடியில் எப்படி ரோஸு லீஃபு எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி போடணும்.